கோலி டாக் கோலிவுட் நியூஸ். உதயநிதி படத்துக்காக அதிகமா உழைச்ச சந்தானம் சாதாரணமா தனக்கு பிடிச்சமான ஹீரோக்களோட படங்கள்னாலே காமெடியை கொஞ்சம் ஓவராவே தெளிச்சிடுவாரு சந்தானம். ஆர்யா நடிக்கும் படம்னா அவர் இவரை விட மாட்டாராம். நைட்டு 12 மணிக்கு கூட சந்தானத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன மச்சான் காமெடி சீன் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்பாராம். அப்போ சந்தானம் சொல்லும் டயலாக்குகள் ஒருவேளை அவருக்கு பிடிக்கலனா இதெல்லாம் தூக்கி கடாசிட்டு வேறு புதுசா யோசி மச்சான், இதையெல்லாம் கேட்டா ரசிகருங்க சிரிக்க மாட்டாங்க, சீரியஸ் ஆயிடுவாங்கன்னு நெத்தி அடியா தான் மனசுல பட்டதை சொல்லி அவர்கிட்ட இருந்து புதுசா காமெடிகளை கறந்து எடுப்பாராம் ஆர்யா. ஆனா சில படங்கள் சந்தானத்துக்கே பிடிச்சிட்டா அவங்க சொல்லாமலேயே இவரா மெனக்கிடுவாராம். அந்த வகையில ஒரு கல் ஒரு கண்ணாடியில தனக்கும் உதயநிதிக்கு இணையான சீன்கள் கொடுத்து ஒரு பாடல் காட்சியிலும் தன்னை ஆடி பாட வச்சதால இப்போ அதே உதயநிதியோட மீண்டும் கைகோர்த்திருக்கும் இது கதிர்வேலன் காதல் படத்துல காமெடிய பெரிய அளவுல ஒர்க் அவுட் செஞ்சிருக்காராம் சந்தானம். குறிப்பா இளைஞர்களை கவரும் வகையில லவ்னு வந்தாலே நான் சிங் தான் மச்சான், பாடி சொல்றத மைண்ட் கேட்காது, மைண்ட் சொல்றத பாடி கேட்காது, இப்படி ஒண்ணுக்கொன்னு சிங்க் ஆகாமலேயே இருக்கும்னு சொல்லும் பஞ்சு. எல்லா பொண்ணுங்களும் சூர்யா மாதிரி பையன் வேணும்னு தான் சுத்துவாளுங்க, கடைசியில பார்த்தா ஏரியா பசங்க எவனாச்சும் அவளுங்களை உஷார் பண்ணிக்கிட்டு போயிடுவான்னு சந்தானம் பேசியிருக்க இன்னொரு பஞ்சம் படத்தோட ட்ரெய்லர்ல வெளியாகி இப்பவே இளவட்டங்கள் மத்தியில பத்திக்கிட்டு இருக்கு. இது மாதிரி படம் முழுக்க நிறைய இளைஞர்களுக்கான யூத் பஞ்ச் காமெடி சரவடிகளை கொளுத்தி போட்டிருக்காராம் சந்தானம். அதோடு சமீப காலமா சில படங்கள்ல டபுள் மீனிங்ல டயலாக் பேசி சர்ச்சையில சிக்கிக்கிட்ட சந்தானம் இந்த படத்துல எந்த விதமான டபுள் மீனிங் டயலாக்கும் இல்லாம பேசியிருக்காராம். அந்த வகையில இந்த படத்துக்காக நிறையவே உழைச்சிருக்காராம் சந்தானம். அவரோட காமெடி படத்துக்கு பெரிய பிளஸ் ஆக போகிறதுன்னு படத்தோட இயக்குனர் பிரபாகரன் சொல்லியிருக்காரு.